ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஈஸியான மெத்தடில் அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கக்கூடிய மட்டன் குழம்பு நம்ம குக்கர்லேயே எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ அரைக்கப்பளவு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசாவும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இந்த அளவில் எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சிருந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவில் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா தூள். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கரம் மசாலாவே 2 டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ அளவில் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தூள் லேசாக போட்டு கழுவி வச்சிருக்கேன். அந்த மட்டனையும் நான் மசாலா கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விசில் எதுவும் வைக்காம நம்ம நார்மலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா மட்டன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து மசாலாவும் மட்டன் கூட நல்லா சேர்ந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டினதும் இது கூடவே மேலாப்பில் வாசத்துக்கு கொஞ்சமாக 1 கொத்து அளவில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா ஒரு மணமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே மட்டன்ல இருந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட குழம்போட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் தண்ணியை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நம்ம மட்டன் குழம்பு இந்த மெத்தடில் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கசகசா விழுதை இது கூட சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், கசகசா அரைச்சி சேர்க்கறனால குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக குழம்பு உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பையும் கறி குழஞ்சிடாமல் விசில் வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 விசிலே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பெரிய குக்கரில் வச்சனால எனக்கு 1 விசில்லே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் விசில் இறங்கினதும் மூடி போடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.